வணக்கம். பாக்கியராஜ், என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹூ கேன் இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், ஹவு மச் அமௌண்ட் இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், யார் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம், எவ்வளவு முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க வீடியோவை. நான் பேசிக்கிலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வந்துருக்கிறேன். இந்த இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். முதலாவது யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் 5 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வளர்ந்து வருகிற விதம் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கிறவங்க முதலாவது உள்ளே வருவாங்க. அவங்களோட முதல் ஸ்டேஜ் பிகினர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்டேஜ் ட்ரைனிங் ட்ரேடர், 3வது ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், 4வது ஸ்டேஜ் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், 5வது ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த 5 டைப்பு ட்ரேடர்ஸும் இதில் வருவாங்க. யார் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிகினர்ஸும் ட்ரைனிங் ட்ரேடரும் முதலாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அவங்களுக்கு லாஸ், அந்த பண இழப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் இந்த பிகினர்ஸும் ட்ரைனிங் ட்ரேடரும் ஏறத்தாழ ஈக்குவல் தான். அப்புறம் 3வது தான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். 4வது ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ். இவங்க எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க, அதாவது டிசிப்ளினாக பண்ணுவாங்க. 5வது தான் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ரொம்ப லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யார் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிகினர்ஸும் ட்ரைனிங் ட்ரேடரும் இவங்க பணம் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணலாம். அது கற்றுக்கிட்டதுக்கு ஒரு 5,000 10,000 பண்ணுவாங்க. ஆனால் அது கற்றுக்கிடாமலே அதை லாஸ் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இந்த பிகினர்ஸையும் இந்த ட்ரைனிங் ட்ரேடரையும் சேர்த்து அவங்க லாஸ் பண்ணி அதை கேரக்டரை படித்து அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இவங்க ஒரு அபவுட் 10 lakhக்கு மேலே பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லாஸை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க crore கணக்கில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 டைப்பில் உள்ள இப்போ பிகினர்ஸ் 1 லட்சம் போட்டால் அது முறை கிடையாது, கம்பல்சரி அது லாஸ் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியாது. மார்க்கெட்டு ஒரு கடல் மாதிரி, அதில் கற்றுக்கிற விஷயம் ரொம்ப இருக்குது. அவங்களுக்கு அதில் என்ன டைமில் ஆக்டிவேட் ஆகுது, ஸ்டாக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, அதோட எக்ஸ்பிரே டேயில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, டைம் டிகே, காமா, தீட்டா, வேகா, இந்த மாதிரி ரொம்ப வேல்யூலாம் இருக்குது. வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதோட ஹை லோ, ஸோ எல்லாத்தையும் பார்த்து அது பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.